வணக்கம் மக்களே, வாங்க என்னுடைய அடுத்த இன்டர்வியூ பார்க்கலாம். ஸோ நான் லிங்க்டின் மூலமா வந்து ஒரு பிஎம்சி கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ரெகுலராகவே வேக்கன்சி போட்டே இருந்தாங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து சேம் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு எந்த கால் பண்ணல, மெயில் ரிப்ளைவும் பண்ணலை. பட் அந்த 3ஆவது டைம் பண்ணும்போது எனக்கு மெயில் ரிப்ளை பண்ணல, கால் மட்டும் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10-15 டேஸாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கால் கிடச்சிது. ஸோ அந்த ஹெச்ஆர் வந்து கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ பிஎம்சின்னும் போது கண்டிப்பாக அவங்களுடைய ஒர்க் ப்ரொசீஜர், இந்த வே ஆஃப் கான்வர்சேஷன் ரொம்பவே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஹெச்ஆர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் தான் பேசுகிறீங்களா, உங்கள்கிட்ட இப்போ பேசலாமான்னு கேட்டார். அது வரைக்கும் ஓகே. பட் அதுக்கு அடுத்தது பேசுனது அவ்வளோவா ப்ரொஃபஷ்னலாக இல்லை. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பொசிஷன் வந்து எங்கள் கம்பெனியில் இல்லை. ஆனால் பட் எங்கள் கம்பெனியில் பொசிஷன் இருக்குது, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி கொடுக்க முடியாது. ஸோ எங்களுடைய பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி கூட ஒரு இன்டர்வியூ இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய வேல்யூஸ், என்னுடைய நாலேஜ், என்னுடைய எஜுகேஷன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன அவங்க கம்பெனிக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன க்ரெடிட்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நான் எல்லாமே சொன்னேன். தென் வந்து அவர் சொன்னார், ஓகே வி வில் டிஸ்கஸ் அபவுட் சேல்ரி, நோ இஷ்யூஸ் அப்படின்னாரு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பீரியட் தான் எங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னாரு. நான் நெகோஷியேட் பண்ண முடியும், நீங்கள் பைபேக் சிஸ்டம் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னு. நாங்கள் பைபேக் பண்ண மாட்டோம், நீங்களே தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் அந்த ஹெச்ஆர் வந்து ஒரு நெகட்டிவ் வைபாகவே பேசிகிட்டு இருந்தார். தென் ஃபைனல் நான் சொல்லிட்டேன், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார், ப்ளீஸ் கெட் பேக் மீ இஃப் எனி ஃபர்தர் சூட்டபிள் பொசிஷன் அந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுட்டேன். ஸோ பிஎம்சி கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாகவும் அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இல்லாமல் பேசும்போது, சின்ன சின்ன கம்பெனியில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்கன்றது ரொம்பவே எனக்கு ஒரு கொஷினாகவே இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் கல்ச்சரில் போய் வேலை செய்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. நல்ல வேலை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ.